அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பணப்பிரச்சனை தான். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் நிறைய இருக்கும், அதாவது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வம் இருக்கும், சொத்தா நகையா பணமாக வச்சுருப்பாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இன்னும் சில பேருக்கு நிம்மதியான தூக்கம் கூட வராது. பணம் இருந்து என்ன பண்ணுறது, தூக்க மாத்திரை சாப்பிட்டா தானே தூக்கம் வருது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லாமே ஒருத்தங்களுக்கு கிடைச்சி அவங்க திருப்தியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கோடியில் ஒருவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் தேவையான அளவு செல்வமும் இருக்கணும், மேலும் அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிரந்தரமாக அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் ஒரு அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் நமக்கு இல்லை அப்படின்னாலும் கூட இப்போது நான் சொல்லித்தர இந்த மெத்தடை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை அப்படிங்கிறதும் தீரும். மேலும் நீண்ட நாளாக நிறைவேறாத ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் இந்த முறை கண்டிப்பாக உதவி செய்யும். அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய பணப்பிரச்சனையும் தீரும், அதே சமயத்தில் நம்மளுடைய வேண்டுதல் அதாவது கோரிக்கை எது வந்தாலும் நிறைவேறும். மேலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்வதன் மூலமாக இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு அவசரமாக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, இன்றைக்கே தேவைப்படுது, ஆனால் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, ஏற்கனவே தரேன்னு சொன்னவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டீங்க, அவங்க இன்னும் திருப்பி தரல, ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல பணம் நிலுவையில் இருக்குது, வாங்கிட்டு போயிட்டு ஏமாத்தின பணம் அப்படின்ட்டு பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்கள் நேரங்காலம் பார்க்காம எந்த நாளில் வேணாலும் தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இருந்தாலும் அதற்குரிய ஒரு ஏஞ்சல் நம்பரும் தேதியில் மாதத்தில் இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த அன்னைக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற, பண வரவில் தடை இருக்கிற, மேலும் அவசர தேவைக்கு பணம் வேணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் கணவருக்காக மனைவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயே இல்லை வேற எங்கேயும் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்தும் தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக இம்மிடியேட்டான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்வதற்கு பெஸ்ட்டான டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டான டைம்ன்ட்டு எதுவுமே இல்லை, எந்த டைமில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுனால சொல்கிறேன். வியாழக்கிழமைங்கும் போது நம்ம குருவாரையில் செய்கிறது நல்ல பலன் கொடுக்கும். குருவாரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். இதை தாண்டி வியாழக்கிழமைங்கும் போது குபேரருக்குரிய நாள்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ குபேர காலமான மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். 2ல் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யலாம். 2ஐயும் செய்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம், நல்ல பலனே கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள், மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய நறுமணம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கண்டிப்பாக பண சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு நல்ல ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல பச்சை நிறமாக இருக்கட்டும், விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான், பணவரவுக்காக நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்கும் போது பச்சை நிறத்தை பயன்படுத்துறது ஃபாஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் பச்சை நிறம்ங்கிறது இன்றைய வியாழக்கிழமைக்கு உரிய தெய்வமான குபேரருக்கு உரியதும் கூட, அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க. இப்போ இந்த ஏலக்காயில் நீங்கள் நான் சொல்கிற அவசர பண தேவைக்கான இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 897.
897 குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். போன வருடமே கூட நான் போட்டிருக்கிறேன். அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வந்துட்டு ஏஞ்சல் நம்பரை பற்றி நான் எப்போ சொல்ல ஆரம்பிச்சேனோ அப்போவே வந்துட்டு இந்த நம்பரை வந்து நான் சொல்லியிருக்கேன். சரி, அதனுடைய சேர்க்கை இன்றைக்கி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதம் 18ஆம் தேதி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 1+8ன்னு வருது இல்லையா, இங்கே நமக்கு 9ங்கிற ஒரு சேர்க்கை வந்து கிடைக்குது. மேலும் மாதம்னு பார்க்கும்போது ஜூலை மாதம்ங்கிறது 7வது மாதம், இங்கே நமக்கு 7ன்னு கிடைக்குது. வருடம்னு பார்க்கும்போது 2024. இதில் வரக்கூடிய 2 + 2 4, 4 + 4 8ன்னு கிடைக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு இதில் 897ன்னு கிடைக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பீங்க, அப்படி எங்கே கிடைக்குது 978ன்னு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இதுபோல் ஏஞ்சல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்க்கை எப்படி ரீஆர்டரில் மாற்றி இருந்தாலுமே நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா நேற்று ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாங்க, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா 786ன்ட்டு, அதை பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க, இதில் 786ன்னு எங்கே வருது 876ன்னு தானே வருது அப்படின்னாங்க. அதாவது ரீஆர்டர் பண்ணி இந்த நம்பர் எப்படி வந்தாலும் சரி, மொத்தம் இந்த 3 நம்பரும் சேர்ந்துருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பண சேர்க்கை வந்து உண்டாகும். அதனால் இது வந்து ஏலக்காயில் நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க. அடுத்து இந்த ஏலக்காயினுடைய மறுபுறம் திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பி ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி 369 அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் பவர்ஃபுல்லான கோடை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த 369 மெத்தடை நிறைய தடவை வந்து நம்ம சேனலில் தேவைக்கு அதிகமாகவே வந்து சொல்லியாச்சு. கேட்டதை கேட்டபடி 9 நாட்களுக்குள்ளே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச கோடு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோடு இன்னைக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வியாழனுக்கு உரிய தெய்வம்னு பார்க்கும்போது குரு பகவான், குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3, இங்கே நம்மளுக்கு 3ன்னு வந்து கிடச்சிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வருடம் 24வது வருடம், அப்போ 2 + 4 அப்படின்னு வரும்போது நமக்கு 6ன்னு கிடைக்கிது. அதனால் இங்கே 6ங்கிற நம்பரும் கிடச்சிருது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 18, 1 + 8ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 9ன்னு கிடைக்குது. அப்போ இன்றைக்கி நமக்கு 369 அப்படிங்கிற நம்பரும் வந்துட்டு மேட்ச் ஆகுது. இதை தான் வந்து நான் சொன்னேன் ஒரே கல்லில் 2 மாங்கான்ட்டு. இன்றைக்கி இந்த 2 சேர்க்கையும் இருக்கிறத நம்ம சேனல் தான் வந்து முதல்ல சொல்லியிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த சேனல் இதை பற்றியே சொல்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. நான் முன்பே சொன்ன மாதிரி யார் எந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டாலும் அது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்னது பார்க்காதவங்க கூட மற்றவங்களதில் இதே தகவலை சொல்கிறாங்க, அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கும் போது எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு பலன் கிடைச்சாவே போதும். இப்போ வந்து ஏலக்காயில் எழுதிட்டீங்க இல்லையா, இப்போ உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகணுங்கிற கோரிக்கையும் வைங்க. இது தவிர நீண்ட நாளாக நிறைவேறாமல் இனிமேல் நிறைவேறணும் விரும்புறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோரிக்கையும் நீங்கள் முன் வைங்க. பண தேவை பூர்த்தி ஆகும்போது அந்த 897 உங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி அந்த ஏலக்காயை வச்சுக்கிட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், வேண்டுதல் வைங்க. 369 தெரியற மாதிரி திருப்பி வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைங்க. இப்போது உங்களுடைய கோரிக்கையை வந்து ரெண்டுமே நிறைவேறின மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ண கையோட இந்த ஏலக்காயை மறக்காமல் உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க. மேலும் எப்பப்போவெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பண தேவை இருக்கோ அப்போவெல்லாம் இந்த ஏலக்காயை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு வந்து கிடைக்கணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அந்த பணம் கையில் கிடைச்ச மாதிரி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் இருக்கிற வரைக்கும் இந்த கோடினுடைய பவரும் வந்துட்டு ஒர்க் ஆகும். அது எத்தனை நாள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஏலக்காயின் தன்மையை பொறுத்தது. அதை வந்து நீங்கள் 1 மாதமும் பயன்படுத்தலாம், 2 மாதமும் பயன்படுத்தலாம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள்லேயே கூட வாசம் போயிடும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் அதையே மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பழச கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசில் நீங்கள் இதே போல் வந்துட்டு எழுதிக்கலாம். இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேற எங்கேயாச்சும் தங்கி இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஏலக்காய் கிடைக்காது அப்படிங்கும்போது இந்த 2 நம்பரையும் நீங்கள் உங்களுடைய கையிலேயே வந்துட்டு எழுதிக்கலாம். இப்போ இடது உள்ளங்கையில் வந்துட்டு நீங்கள் அந்த 369ங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கலாம். இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, அங்கே வந்துட்டு 897 அப்படிங்கிற கோடை வந்து எழுதிக்கலாம். ரெண்டுக்குமே மறக்காமல் எனர்ஜி சர்க்கிள் பயன்படுத்துங்க. எனர்ஜி சர்க்கிள் பயன்படுத்திட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அந்த நம்பரை வந்து எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.